அந்த ஹதீஸையும் என்ன செய்யணும், அந்த உண்மைப்படுத்தணும் சொல்லி என்ன செஞ்சேன், சைனாக்கு இந்த மாதத்தில் உதாரணத்துக்கு சொல்கிற 200 பேர் உதாரணம் சொன்னால் 400 சமையலறை. என்னுடைய பாடத்திலே சொல்லக்கூடிய அறிவுரைகள். நம்பர் 1 ஒழுக்கம். நம்ம பெண் இறங்கி எங்கே போகிறது உண்மையை புரியாமல் தூரத்துலேருந்து வெளிச்சம் தெரியுது, டிடி அறையில் ஒன்றும் இல்லை, வெளியே ஆகணுன்னு பசி வேறு ஏதோ கையில் காசு இருந்தால் ஒரு எங்கேயும் வெளிச்சம் திரும்பும்போது அங்கே போயிருக்கு. அங்கே ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்குறாங்க. எங்கேம்மா போகிறேன்? கடத்தூருக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், தான் எங்கேன்னு வந்ததுலாம் சொல்லிக்கல. அப்படி காட்டுன்னு சொல்லிட்டு இந்த 4-5 பேர் சொல்லி கற்பிடிச்சிடறாங்க, கெடுத்துறாங்க அந்த பெண்ணை. இப்போ இந்த பெண் என்ன செய்கிறா, எனக்கு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவனா, எனக்கு இந்த நிலையா அண்டு மண்ணெண்ணெய் போட்டு தன்னை தற்கொலை செஞ்சுக்கிறான். அவோ இறந்து போயிடுறான். இவ தற்கொலை செய்யறதுக்கு அசல் காரணம் என்னன்னு பாவம் கேட்குறாங்க. இவ தற்கொலை செய்கிறதுக்கு உயர்ந்த பெண்ணு தற்கொலை செய்யறதுக்கு அசல் காரணம் என்ன? திருட்டு. அப்போ மார்க் என்ன சொல்லுது? திருடனை சுத்தமாக கொலை செய்ய வேண்டாம், ஒரு அடையாளத்துக்காக வேண்டி, அந்த குடும்பத்திற்கு அந்த ஊருக்கு ஒரு அடையாளத்துக்காக வேண்டி கை மட்டும் பார்த்தா ஒரு பயம் வரும், அதுக்காக வேண்டி தான் மார்க்கத்தை அப்படி சொல்லி சொன்னோன்னே சரியான கேள்வின்னு சொல்லிட்டு அது திருப்தியான கேள்வி பெற்று போனாங்க. இது மாதிரி நிறைய கேள்விகள் மார்க்கத்தில் தகப்பனார் சொல்ல முடியாது. நிறைய உலமாக்களில் தகப்பனாட்டு ஓதுனா உலமாக்களில் யாரும் இல்லைங்க. சில கேஸ் இருந்தாங்க, அப்துல் ஹசன் எல்லாம் அல்லாட்ட போயிட்டாங்க. தகப்பனாட்டை ஓதுனாங்க சில உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஊர் மக்களுடைய உழைப்பு கொண்டு, இந்த ஊருடைய உலமாக்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு, இந்த ஊர் மக்களுடைய உழைப்பு கொண்டு அழைப்பு ஏற்று பாபா இங்கே வந்து உலமாக்கள் உருவாக்குனாங்க. தகப்பனார் காலத்தில் இவ்வளோ பிரிவு இல்லை. அவங்க குடும்பத்தில் அவங்க மகன் பிறந்த என்னை கொண்டு முதல் உஸ்தாத் ஆக்குனாங்க. அந்த பெருமை இந்த ஊர் மக்களுக்கு தான். அந்த அந்த ஒரு அந்த அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து தந்தாங்களே, இது அல்லாஹ் தான் வேலை வாங்குறான். இது பெருமைக்காக இல்லை, அதுக்கு யாவு நாள் வரைக்கும் நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடடையாகாது. ஆரி ஹசரத் அப்படின்னா இந்த ஊரில் இருக்க எல்லாராலையுமே உண்மையான பேர் முஹம்மது அஹ்மத். ஆமாம். சரிங்க சார், இப்போது நீங்கள் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் மார்க்க சேவைக்காக எங்கெல்லாம் போயிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய சேவைகள் நடந்திருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னால், இந்த ஊர் மண்ணுக்கு கிடைச்ச பாக்கியம், இந்த மதரசா கிடைச்ச பாக்கியம், இந்த மதரசா உருவாக்கிய இந்த ஊர் மக்கள், இந்த உலமாக்கள், தகப்பனார் வரதுக்கு முன்னால் வந்த உலமாக்கள், தகப்பனார் வந்த பிறகு வந்த உலமாக்கள், அப்போ இருக்கிற பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய நாதாக்கள், அவுலியாக்கள்லாம் இருப்பாங்க பொதுமக்களில். அவங்களுடைய பரக்கத்தை கொண்டு நான் இதுக்கு முன்னால் தாவூதியா மதரசால இருந்தேன். அப்போ நான் வெளிநாட்டு நான் போகலை, அதுக்குள்ளே ஒரு முயற்சியும் செய்யலை. அப்புறம் அதுதான் பட்டத்தில் இருந்தேன், அங்கேயும் அந்த வெளியே போயிடல. அல்லாஹு தாலா இந்த ஊர் மக்களுடைய பரக்கத்து, உலமாக்களுடைய தூய்மை எண்ணம், அதை கொண்டு தகப்பனார் வந்தாங்க. இந்த மதரசால உஸ்தாதான பிறகு வெளிநாட்டு பயணம் கொண்டேன். அழைப்பு மீது, ஃபங்க்ஷன் மீது நான் போயிருந்தேன். அழைப்பு மீது அதிகம். முதல்ல சிலோன் போயிருந்தேன். சிலோனில் பல ஊர்களில் பிரச்சாரம் செஞ்சேன், பயான் வச்சுருந்தாங்க. கொழும்புல, அப்புறம் வந்து கிண்டியில், ஜஃப்னாவில், யாழ்ப்பாணத்தில், அப்புறம் நிறைய ஊர்கள், யாழ்ப்பாணம், சைனா கோட்டை, நிறைய ஊர்களில் அல்ஹம்துலில்லாஹ் பயான் செஞ்சேன். பிறகு மலேசியாவுக்கு போயிருந்தேன். அங்கேயும் மலேசியாவில் தலைநகர் கோலம்பூரில் இந்தியன் மஸ்ஜிதுடைய பள்ளிவாசலில் ஜும்மாவில் பல முறை பேசியிருக்கிறேன். அதே மாதிரி பினாங்கில் ஜும்மாவில் பேசியிருக்கிறேன். பல இடங்களில் இமாமா செஞ்சுருக்கிறேன். மலேசியாவுடைய பல ஊர்களில். அப்புறம் தாய்லாந்து வந்து பேங்காக்கில் வாட்கோ என்ற ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து முஸ்லீம்களுடைய சங்கம், நீடூர்காரங்க, அதான் பணத்துக்காரங்க, காயில் பண்ணக்காரங்க, இந்த மாதிரி பல ஊர்க்காரங்களுடைய சங்கம் சிதம்பரத்தில் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அந்த சங்கத்தில் நான் பேசினேன். பேங்காக்கில் பல இடங்களில். லாவோஸுக்கு போயிருந்தேன். லாவோஸில் அங்கே இந்தியன் மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதில் ஜும்மாவில் பேசினேன். நோம்புலேயும் பயான் செஞ்சேன். அதே மாதிரி ஹாங்காங்கில் கவுலுன்னு சொல்லி ஒரு
ஹனஃபி மஸ்ஜித் இருக்குது, ஷாஃபி மஸ்ஜித் இருக்குது, சைனா மஸ்ஜித் இருக்குது. இந்த ஹனஃபி மஸ்ஜிதில் கவுலுன்னு சொல்லி ஹனஃபி மஸ்ஜிதில் ஜாமியா மஸ்ஜிதில் அங்கேயும் பயன் செஞ்சேன். அப்போது என்கிட்ட ஓதுற மாணவர் ஷொய்ப் ஹாஃபிஸ் மௌலவி ஹாஃபிஸ் ஷொய்ப் சொல்லி காயில் பட்டம். அப்போ அவர் இமாமா இருக்கிறார். அவருக்கு மேலே பாகிஸ்தானுக்காரங்க இமாமா இருக்கிறாங்க. அந்த ஜும்மாலையும் பேசினேன். அப்புறம் அங்கே ஹாங்காங்கில் பேசினப்போ சைனாவுக்கு போயிருந்தேன். சைனாவில் ஒரு சஹாபி அடங்கியிருக்கிறாங்க. பெருமானா சொல்கிறாங்க ஒத்துலுபில் மௌலோபி சீன், சைனா சென்றாவது மார்க்க கல்விக்காரு. பெருமானா தான் கல்வியுடைய வாசல் பட்டணம், அவங்க தான் அசல். ஆனால் கல்வியுடைய மகத்துவத்தை சொல்லி பெருமானார் சைனா சென்றாவது மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. அந்த ஹதீஸையும் என்ன செய்யணும், அந்த உண்மைப்படுத்தணும்னு சொல்லி என்ன செஞ்சேன், சைனாவுக்கு போய் ஆங்காங்கு சைனா ஒன்று தான், ஆங்காங்கு ஒரு 100 வருஷம் எலிசபெத் ராணியோட ஆட்சியில் 100 வருஷம் பிரிஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா ஆகிடுச்சு. இப்போது ஆங்காங்கே போய் அங்கே சைனாவுக்கு போயிருந்தேன். விசா வாங்கிட்டு அங்கே போய் ஒரு சாபி சேர செஞ்சுட்டு ஒத்துழைப்புல எவ்வளோ சீன் அதை அமல்படுத்தணும். பாகிஸ்தானில் போய் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதம் அங்கே இருந்தேன். அங்கே தமிழ் பகுதி உள்ளவர்களும் தமிழில் பேசினேன், உருது பேசக்கூடிய உருதுவில் பேசினேன். எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருந்துச்சு. 41 வருஷம் 44 நாள் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டேன். அது பிறகு இந்த சவுதிக்கு போயிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீப் கிடைச்சிச்சு. சல்லாசம் காபத்துல்லாவை காபத்துல்லாவை ஹஜ்ஜு முடிச்சுட்டு பெருமானாருடைய தியாரை செஞ்சேன். சஹாபாக்கள் ஜன்னத்துல் பக்கி எல்லாமே தியாரத்துடைய பாக்கியம் கிடைச்சிச்சு. புருனிக்கு போயிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சின்ன சின்ன நாடுகள் நான் போயிட்டு துபாய்க்கு போயிட்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் துபாயில் என்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் எனக்கு வேலை செஞ்சாங்க, வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க. அவங்க அழைப்பு மீது அங்கே துபாய்க்கு போயிருக்கும்போது அங்கே உள்ள லால் பிடிச்ச மாத்தார்கள் என்னை கௌரவிச்சாங்க, விழா வச்சு பேச வச்சாங்க. அதே மாதிரி அபுதாபியில் அப்படி தான் என்னை அழைப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி என்னுடைய தமிழ்நாடு எல்லா இடத்துலையும், தமிழ்நாட்டில் மெட்ராஸில் எல்லா பள்ளிவாசல்லையும் நான் பயான் செஞ்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் லால்பேட்டில் பெரிய பள்ளிவாசலில் பல முறை, அது மாதிரி தமிழகத்தில் எல்லா ஊர்லேயும், மதுரையில், கேரளாவில் பல இடங்களில் என்னுடைய பிரச்சாரம் தீனுக்காக வேண்டி காலிசன் இல்லா. எனக்கு தகப்பனா அப்படியே போவாங்க, தகப்பனா அழைப்பு மீதும் போவாங்க, அழைப்பு இல்லாமல் திடீர்னு போவாங்க. பாவாட்ட கேட்பாங்க, என்ன ஹஸ்ரத்து உலமாக்கள்லாம் ஏழை தான் நான் வச்சுருக்கிறான், லட்சத்தில் ஒரு ஆள் பணக்காரங்க. பாவா சொன்னாங்க அப்படி இல்லை, உலமக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு ஏழையாகவே வாழ ஆசைப்பட்டாங்க. ஏழையாகவும் எளிமையாகும். எவ்வளோ கோடி கொடுத்தா உடனே தர்மம் செஞ்சுருவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு ஏழையாகவே வாழப்பட்டாங்க, எளிமையாக வாழ்ந்தாங்க. பணம் சேர்க்கல, நாளைக்குள்ளே செய்தி வரல, உடனே கொடுத்துருவாங்க. ஏழையாகவே வாழ ஆசைப்பட்டாங்க, ஏழையாகவே மரணிக்க ஆசைப்பட்டாங்க. மறுமையிலே ஏழை கூட்டத்தில் என்னை எழுப்ப செய்வாயாக என்று பெருமானா ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க. காரணம், நேர்மையான பணக்காரரை விட நேர்மையான ஏழைகள் 500 வருஷம் முன்னால் சுவர்க்கத்துக்கு போகிறாங்க சொல்லி பெருமானா சொல்கிறாங்க. நேர்மையான ஏழை விட நேர்மையான பணக்காரை விட நேர்மையான ஏழை 500 வருஷம் முன்னாலே. அப்போ ஏழை கூட்டத்தில் என்னை எழுப்ப செய்யுன்னு சொன்னாங்க. அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசு நம்ம சொத்துக்காண்டி வாரிசு அல்ல. பெருமானவாருக்கு வாரிசு யார்? டாக்டர் வர முடியுமா? இன்ஜினியர் வர முடியுமா? ஆலிம் தான் வர முடியும். உங்களுக்கு பணம் கொடுத்தா என்ன செய்வீங்க? உங்களுக்கு கோடி குடி கொடுத்தா போதும், நம்ம நிம்மதியாக இருக்குது, யார் எப்படியாச்சும் போட்டோம்னு சொல்லி மார்க்க பிரச்சனை செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் உங்களை ஏழ்மையாக வைக்கிறது மார்க்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கி உலக சஹாபாக்கள்லாம் போய் உலகம் பூரா தீனை படுத்த சொன்னாங்க. இன்றைக்கி படையும் போயிட்டு உட்காசு இருக்காங்க. அந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் சேவை செய்ய நல்லது அதை சொல்லி விட்டாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அந்த அமைப்பில் தான் நானும் இப்போ ஆச்சு 2 வாரத்துக்கு முறை வெளியூருக்கு போவேன், பயான் செஞ்சுட்டு வருவேன். என்னுடைய பாபாவுடைய அறிவுரை எனக்கு மட்டும் இல்லை, என் பாவத்தை ஒரு அத்தனை உரம் மக்களும் பாபாவுடைய அறிவுரை அது செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் கூட ஓதுன நண்பர்கள், என்னோட ஓதுன நண்பர்கள், என்னோட பட்டம் வாங்கினவங்க மதுரை குர்ஆன் கொள்ளை அஷ்ரஃபுடி ஹஸரத். அவங்க எங்கள் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்தாங்க. நாங்கள் 1-2 பேர் பிறகு வந்தோம். அவங்க ஒரு பத்திரிக்கை ஆசிரியர், குர்ஆன் குரல். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பத்திரிக்கை ஆரம்பித்தது அவங்க தாப்பனார் அப்துல் ஜப்பார் பாக்கவி, நம்ம தாப்பனார் ஓதுறவங்க. அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. நான் பாவை கூப்பிட்டு தான், ஹஸரத் நான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? குர்ஆனின் குரல்னு தகப்பனை வைக்க சொன்னாங்க. அந்த பேர் வச்சு அவங்க சிறப்பாக நடத்துனாங்க. அவங்க வஃபாத்துக்கு பிறகு குர்ஆன் அஷ்ரஃபுடி ஹஸரத்
அவங்க வந்து சிறப்பாக இப்போ நடந்துகிட்ருக்கு. அவங்க ஆகிட்டாங்க. அவங்க பிள்ளை இஸ்மாயில் சொல்லி நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தகுதியான ஆள் அவங்க, ரொம்ப தகுதியான பாடத்துக்கு இல்லை தரசுக்கு ரொம்ப தகுதியானவங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் வந்து மதரசா அரபி மதரசா நடத்துகிறாங்க. அங்கே நாசிர் வந்து மஹிபுல்லா ஹசரத் சொல்லி அவங்க நம்ம தகப்பன எனக்கு முன்னால் ஓதுனவங்க அவங்க இருக்கிறாங்க. அதோட அப்துல் லத்தீஃப் சொல்லி காரிம்பதி அவங்க நம்ம குரான் கிளாஸ் மாதிரி ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்களும் வந்து திறமையாக பல இடங்களில் மதரசா உஸ்தாதாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய உலமாக்கள் எனக்கு என்னோட ஓதுனவங்க நம்ம ராஜூக் சொல்லி அதிராப்பட்டினம் அவங்க இளையாங்கூரில் அரபி மதரசா நடத்துகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பெரிய சேவை, பெரிய முகப்பத் அனுபவி ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இந்த 3 பேரும் குரானுக்குள்ள அஷ்ரஃப் அலி ஹசரத்து, அப்புறம் அப்துல் லத்தீஃப் ஹசரத்து, முகமது ராஜூக் ஹசரத். இப்போ வந்து இளையாங்கூரில் மதரசா நடத்துகிறாங்க. சொந்த ஊர் தேவிப்பட்டினம். இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. அவங்களாம் அல்ஹம்துலில்லாஹ். 50 வருஷத்துக்கு மேலே இந்த லால்பேட்டை உங்களை தாங்கிட்டு இருக்கு. இந்த லால்பேட்டையை பற்றி, லால்பேட்டை மக்களை பற்றி, இவங்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு, மக்களுக்கு மதரசாவுக்குமான தொடர்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். பெரிய பாக்கியம் பெற்றவங்க. இந்த ஒரு மண் இருக்க பெரிய பாக்கியம் பெற்றவங்க. சாதாரண பாக்கியம் இல்லை. இவங்க அல்ஹம்துலில்லாஹ் பல இடங்களில் மதரசா நடக்குது. அங்கே வந்து சமையல் செஞ்சு அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, சமையல் செஞ்சு மொத்த மாணவர்களுக்கு மதரசாவில் சாப்பாடு தர்றாங்க. அவங்களுக்கு ஊதியம் பெரிய வசதி உள்ள மதரசா, அந்த மதரசாவுடைய பெரிய வசதி உள்ளவங்க தான் அவங்க சம்பளம் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாத 1, 2 தான். அப்படி அநேக மதரசாவில் சமையல் நடக்கும். பிறகு தமிழ்நாடு வெளிநாடு எல்லாம் வசூல் செஞ்சு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உஸ்தாமாருக்கு ஊதியம் கொடுப்பாங்க. இந்த மதரசாவுடைய பாக்கியம், இந்த மண்ணோட பாக்கியம் என்னன்னு சொன்னால், அந்த காலத்துலையும் சரி இப்போவும் சரி 200-200க்குள்ளே 100 சொச்சம் இப்படி ஓதிட்டுருக்குறாங்க. அத்துணை மாணவர்களுக்கும் வீடுகள்னு சாப்பாடு. இந்த மதரசாவில் உதாரணத்துக்கு சொல்கிற 200 பேர் ஓதுறாங்க சொன்னால் 400 சமையலறை. இந்த ஒரு மதரசாவுக்கு எத்தனை சமையலறை? 400 மாணவர்களுக்கு சாப்பாடு தர்றேன். உஸ்தாத்மார்களும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு மாணவருக்கு மத்தியான உணவு நான் கொடுக்குறேன். அதே மாணவருக்கு இரவில் வந்து டிஃபன் வந்துடும். அதே மாதிரி 200 மாணவர்களுக்கு 400 வீட்டில் சாப்பாடு. நாஷ்டா வந்து இப்போ கொஞ்சம் 50 ரூபா ஒரு மாணவர் கொடுத்துட்றாங்க. அவங்க பிரியப்பட்ட ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதரசான்னு சொன்னால், இந்த மதரசாவுடைய வருமானம் எப்படின்னு சொன்னால், இங்கே வெற்றிலை குடிக்கார் சாயம், அதாவது ஒரு கவுளி சொல்கிறது 1500 வெற்றிலை. ஒரு கவுளி சொல்லுவாங்க 1500 வெற்றிலை. இந்த 1500 வெற்றிலை ஒரு கவுளி போய் விற்றாங்க சொன்னால், போய் மார்க்கெட்டில் போய் விற்கணும். விற்ற உடனே அதுக்குள்ளே காசு கொடுத்துருவாங்க. அந்த வெற்றிலை கொண்டு வந்தாங்களே அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அதுலேருந்து மதரசாவுக்காக கொஞ்சம் காசு எடுத்துக்குவாங்க. மதரசாவுக்காக காசு அவங்க பிடிச்சிக்குவாங்க. அப்போது அந்த வெற்றிலை விவசாயத்தை கொண்டு இந்த மதரசாவுக்கு வருமானம் வரும். தனிப்பட்ட முறையில் யாராச்சும் அன்படி இப்போ தாங்க வர்றீங்க, அது மதரசாவுக்கு ஒரு 5000 வச்சுக்கங்கன்னு சொல்லி அதுக்கும் ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் இத்தனை வருஷமாக இந்த மதரசாவுக்கு மாணவர்களுக்கு உணவு தர்றதும் உஸ்தாவர்கள் சம்பளம் தர ஊர் மக்கள் தான். எல்லா ஊர்லேயும் லால்பேட்டை தான் ஏதோ பிரியப்பட்டியாக கொடுத்தாங்க சொன்னால் லால்பேட் மக்கள் அத்தனை பேர் இருக்கும். அதாவது மற்ற மதரசா தான் 11 பேர் தான் இருப்பாங்க. இந்த மதரசாவுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த ஊரில் இருக்கின்ற இந்த மதரசா இருக்குன்னா நாங்கள் 12 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் 20 பள்ளிவாசல் இருக்குது. இந்த 20 பள்ளிவாசலில் இமாமத்துக்கு இந்த மஹல்லாவில் சம்பளம் கொடுத்துருவாங்க. மௌலானா காலையில் மாலையில் மக்தப் நடத்துகிறாங்களே, அந்த மக்தபு உஸ்தாத்மார்களுக்கு இங்கே தான் சம்பளம். ஏன் சம்பளம்? ஏன் அப்படி சம்பளம் சொன்னால், தகப்பனார் செஞ்சேன் அந்த காலத்தில் இந்த மதரசாவுக்கும் ஊருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அப்போது ஓ மஹல்லாவில் நீ இமாமத்துக்கு நீனும் கொடுத்து போக சொன்னால் மதரசா கவனம் செலுத்த மாட்டாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இமாமத்துக்கு தொழுது கொடுக்குற மாதிரி காலில் மேலே மக்தபுக்கு நீனே கொடுத்துருங்க சொன்னால் கொடுத்துருவாங்க. இந்த மதரசாவுக்கு வருமானம் வரணுமே, அதுக்காக இந்த ஊருக்கும் வந்து பின்னிட்டு இருக்க மாதிரி நரம்பும் சதையும் இருக்க மாதிரி இந்த ஊர் மக்களும் மதரசாவும் அப்படி இருக்குது. அப்போ தகப்பன அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அந்தந்த 20 இப்போ 20 பள்ளிவாசல் ஆகிடுச்சு. அந்த காலத்தில் ஒரு 7 பள்ளிவாசல் ஆகிடுச்சு. இப்போ 50 வருஷம் முன்னால் சொல்கிறேன். இப்போ 20 பள்ளிவாசலுடைய
மக்தப் நடத்துகிற உலமாக்கள் வந்து கிட்டத்தட்ட 80 பேர் இருப்பாங்க. அந்த 80 பேர் இங்கே ஒரு 15 வச்சுக்கோங்க, 95 பேருக்கு இங்கேருந்து சம்பளம் போகுது. அது மட்டும் இல்லாமல் எந்த குறை இல்லாமல் யார்கிட்டையும் கேட்குறது இல்லை. அல்லாஹ் உதவி கொண்டது, அல்லாஹ்வுடைய தவக்கல், அல்லாஹ்வுடைய ஹசானா இல்லை இங்கே வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த ஊர் மக்கள் தாய் தகப்பனார் மட்டுமல்லாமல் அவங்களுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கணும், எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அந்த நாட்டு உள்ள பிள்ளைகள்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. மதரசா எங்கே போனாலும் மதரசா கொடுக்கணும். அப்போ என்ன செய்யுங்க, துபாய், அபுதாபி, சவுதி, பஹ்ரைன், அப்போ எனக்கு கத்தரு, ஃப்ரான்ஸு எங்கே இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் வந்து அவங்களுக்குள்ள, வெளியூர்காரங்க இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பணம் சேர்த்து இந்த மதரசாக்கு அனுப்புகிறாங்க. அது எப்போச்சும் ஒரு மரம். இப்படிலாம் மதரசாவுடைய உதவி, மதரசாவுடைய கட்டுக்காப்பாடு. அப்போது நம்ம தகப்பனார் வஃபாத் ஆகிட்டாங்க 66. 66 வஃபாத் ஆகுனோடனே பள்ளிகுண்டாவில் எங்களுக்கு சொந்த ஒரு பாவாவுக்கு, அதுவும் அவங்கள பாட்டு முப்பட்டவனு ஐயம்பேட்டில் வளர்த்துடும் எங்களுக்கு. அப்போ சொந்த ஊரில் எங்களுக்குன்னு ஒரு தனி கபரஸ்தான் இருக்குது எங்கள் குடும்பத்துக்காக வேண்டி. அப்போ பாவா இங்கே இறந்துட்டாங்க. இறந்த உடனே எங்கள் அண்ணன் மௌலானா மசூத் அஹமத் காட்டினேன் இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம ஊர் மக்கள் அப்போ உள்ளவங்கெல்லாம், அமானி ஹசரத் ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், அவங்களுக்கு தனி கபரஸ்தான் இருக்குது, ஹசரத் நாங்கள் இங்கே விடமாட்டோம், கொடுக்க மாட்டோம், அங்கே போய் அடக்கம் சரிங்களா அல்லது இங்கே அடக்கம் சரிங்களா அண்டு எங்கள் அண்ணனை கூப்பிட்டு அம்மாவை கேட்க சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க வேண்டாம், இந்த ஊருக்காக வேண்டி பாவா தியாகம் செஞ்சாங்க, அவங்க எங்கே பிரிப்பட்டாலும் அடக்கம் செய்யட்டோம், பொது கபரஸ்தானில் எங்கேயும் அவங்க பிரிப்படுறோம், ஆனால் பள்ளி கொண்டாக்க வேணாம், இந்த ஊருக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க சொன்ன உடனே பாவா இறந்த உடனே எங்கே அடக்கம் செய்கிறது அண்டு ஒரு ஆலோசனை உலமாக்கள், நிர்வாகிகள். இது தாரு தப்சீர் கட்டுரையில் அந்த இடம் காலியாக இருந்துச்சு, பாவா தான் அது கட்டினது, அந்த இடத்துக்கு கட்ட சொன்னாங்க, அவங்க ஹயாத்து பிறகு கட்டினது. அங்கே கட்டலான்னு முடிவு செய்யும்போது ஊர் மக்கள் ஒத்துக்கொள்ள, அவங்க மதரசாக்கு மட்டும் சொந்தம் இல்லை, ஊருக்கு சொந்தம், அவங்க நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அங்கேயே சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த பள்ளிவாசலுக்கும் மதரசா கடையில் இடங்க பாருங்கள், அங்கே அடக்கம் சொன்னால் அப்போது அங்கே அங்கே என்ன சொன்னால் அப்போ காலத்து சீனியர் வந்து நைட்டில் கொடுப்பாங்க, நைட்டில் மௌலூது ஓதி 11 மணிக்கு சீனியர் கொடுப்பாங்க, பிள்ளைலாம் மிதிப்பாங்க சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அடக்கம். இப்போ இருக்கிற பார்த்தீங்களே அந்த மாதிரி பாவாவுடைய வகையிலையும் சரி, உலமாக்கள் உதவியும் சரி, மாணவர் ஊர் வந்து ஒரு காலத்தில் தாப்பா போது ஊரில் சண்டை நடக்கும், மாமா வச்சு அடிச்சுவாங்க, சின்ன பிரச்சனை, சண்டை நடந்தாலும் சாப்பாடு பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அங்கே சண்டை நடக்கும், குத்திக்குவாங்க, அடிச்சிக்குவாங்க, ஓரப்படி சாப்பாடு கேட்டோம், அது ஒன்றும் செய்ய மாட்டான், டிஃபன் வந்துடும், அப்போ கையில் கொண்டு வர டிஃபன். அந்த மாதிரி ஊரோட மதரசா, ஊர் மக்கள், ஊர் உலமாக்கள், ஊர் சமுதாய மக்கள், தாய்மார்கள், உலமாக்கள் இந்த மதரசாவோடு பின்னிட்டு இருக்கிறாங்க, பிரிக்க முடியாது, பிரித்தா 2 பேரும் மூத்தாயிடணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஊரோட தொடர்பு. இந்த ஊர் மக்களுக்கு, இந்த ஊர் உலமாக்களுக்கு, இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து மஹல்லா ஜமாத்தார்களுக்கு, தாய்மார்களுக்கு, வரக்கூடிய சங்கதிகளுக்கு, கியாமத் நாள் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒவ்வொரு மூச்சு இறந்து போகிற வரைக்கும் நன்றி சொல்லதான் ஈடு அழகாது. அந்த பாக்கியத்தை உலமாக்கள் தாப்பனார் வராவிட்டால் அல்ல வேற கூட வேலை வாங்க தான் போகிறான், உலமாக்கள் உருவாக போகுது. அது யாரை கொண்டு அல்ல வேலை வாங்கினா தகப்பனா வந்துக்கிறாங்க. ஹிந்து பிரிவு தகப்பனார் காத்தது இல்லை, அது என்ன கொண்டு ஆரம்பித்தாங்களே, 45 வருஷம் அதில் இருந்தேன், இந்த மாடிப்படியில் 45 வருஷமாக ஏறினேன், என்னால் முடியல சொல்லிட்டு இங்கே வந்து 7 வருஷம் ஆச்சு. இப்போ ஹிந்து பிரிவு வேறு உஸ்தாதை பார்த்துட்டு நான் பாடங்கள் எடுத்துக்கிறேன், ஒரு 4-5 வரைக்கும் பாடம் எடுத்துக்கிறேன், என்னால் முடியும், அவ்வளோதான். நிறைய பாடம் எடுப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஹாபிஸ் உருவாக்கின இவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஊர்க்காரங்களுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தினாலும், இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அது வந்து இந்த பாராட்டுறதுக்கு வார்த்தை இல்லை, துவா செய்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ துவாவும் அவ்வளோ பெருமானுடைய துவாவும் இந்த ஊர் மக்களுக்கு தான் செய்கிறோம். காரணம் இந்த ஊர் மண் பெருமானோட வாரிசை ஒளியாக்குறாங்க. பெருமானுக்கு அருளப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அற்புதங்களை முதல் இருப்பது குர்ஆன். எந்த நபிமாரோட உம்மத்து மூலம் மனப்பாடம் செய்யலை, தௌராத் ஜபூல்லாம் இருக்குல்லையே பார்த்து ஓதுனாங்க, மனப்பாடம் செய்யலை. அந்த பெருமானாருக்கு அருளப்பட்ட அற்புதங்களை முதல் அற்புதம் குர்ஆன், அதுதான் லேசாக மனப்பாடம் செய்கிறாங்க. அதான் அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஊர் மக்களுக்கு நான் வந்து பெருமைக்கான்னு சொல்ல, ஹக்க சொல்கிறேன். அந்த பாக்கியத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தான அல்லாஹ் தஆலா, அந்த பெருமைக்கான்னு சொல்ல
பெருமையாக இருந்தால் அல்லா தான் என்னை மன்னிக்கணும், அதுக்குள்ளே வேதனை நல்லா கொடுக்கணும். நான் அக்கா சொல்கிறேன். நீங்கள் காரி அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்காக ஒரு சின்ன கிராத் சரி ஓதுறேன். ஒரே தொண்டை ஒரே மாதிரி இருக்குது ஓதுறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனாலே போதும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم لأبيه آزر أتتخذ أصناما آلهة إني أراك وقومك في ضلال مبين وكذلك نري إبراهيم ملكوت السماوات والأرض ملكوت السماوات والأرض وليكون من الموقنين ولما جن عليه الليل رأى كوكبا قال هذا ربي فلما أفل قال لا أحب الآفلين ولما رأى القمر بازغا قال هذا ربي فلما أفل قال لئن لم يهدني ربي لئن لم يهدني ربي لأكونن من القوم الضالين فلما رأى الشمس بازغة قال هذا ربي فلما أفلت قال يا قوم إني بريء مما تشركون إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض فطر السماوات
والأرض حنيفا وما أنا من المشركين صدق الله العظيم. இப்போ சின்ன பிள்ளை ஓட முடியலப்பா, சின்ன பிள்ளை ஆலி முடிச்சுட்டு எக்ஸோத போறது எப்படி? உங்களுக்கு யார் அப்படி ஏன் அப்படி சொன்னாங்க? நம்ம குடும்பத்தில் யாரும் ஹாஃபிஸ் இல்லை. எங்கள் அண்ணன் ஹாஃபிஸ் இல்லை. என் தம்பி வந்து படித்தார். இன்னொரு அண்ணன் வந்து படிச்சுவேன். நானும் எங்கள் அண்ணன் தான் ஆலிம். எங்கள் அண்ணன் ஆலிம் இல்லை. எனக்கு ஒரு குடும்பத்தில் மச்சான் குடும்பத்தில் இல்லாமல் ஹாஃபிஸ் பெங்களூரில். அதான் ஒரு ஆர்வம், யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்வம், வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய இந்த 50 வருஷ அனுபவத்திலிருந்து இளம் உலமாக்களுக்கு, இளம் ஆலிம்களுக்கு, இமாம்களுக்கு, முதர்ரிசீன்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பொதுவாக என்னிடத்தில் ஓதக்கூடிய மாணவர்கள், பட்டம் சென்ற உலமாக்கள், என்னுடைய பாடத்திலே சொல்லக்கூடிய அறிவுரைகள். நம்பர் 1, ஒழுக்கம். நீங்கள் வந்து முதர்ரிஸ் ஆகுனாலும் சரி, ஒழுக்கமாக இருக்கணும். இவங்கெல்லாம் வாலிபதான ஆரம்ப கட்டம், பிறகு வயசாகிறாங்க, எல்லாமே அவங்க அனுபவிப்பாங்க. அது பிறகு எடுத்துவாங்க. ஒழுக்கம், அதம் இருக்கணும். உலமாக்கள் சொல்கிறோம், ஒழுக்கம் முதல்ல இருக்கணும். ஏன் இத்தனை நாட்கள் ஓதக்கூடிய இந்த காலகட்டத்திலே நானும் நீங்களும் உஸ்தாதமாக மாணவரும் பின்னிட்டு இருந்தோம். ஒரு தவறு செஞ்சால் பரவாயில்ல திரும்பிக்குவான் அப்படின்னு போயிட்டோம். இப்போது நீங்கள் வந்து மைதானத்தில் இறங்குறீங்க, எங்கேயும் வெளியில் இறங்குறீங்க. சாதாரண ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அவன் செஞ்சிடுவான் 10, அது பெருசாக இருக்காது. இவன் செய்கிறாண்டு ஒரு பெருசாக எடுத்துவாங்க. இப்போது நீங்கள் மைதானத்தில் இறங்க, ஏதோ மைதானத்தில், உலக மைதானத்தில் மக்களுக்கு மத்தியில் நம்மளை எதிர்பார்ப்பாங்க. சந்தோஷத்துக்கு நம்ம தான், ஒரு சந்தோஷமாக காரியத்துக்கு நம்ம தான் அவங்க இருக்கணும். டாக்டர், இன்ஜினியர் மட்டும் வரமாட்டாங்க. ஒரு சந்தோஷத்துக்கு நம்ம தான் இருக்கணும். சந்தோஷத்துக்கு நம்ம தான் கூடுவாங்க. அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஒரு துக்கம், ஒரு மையத், ஒரு பிரச்சனை, நம்ம தான் கூப்பிடுவாங்க. அப்போ எந்த அளவு சமுதாயம் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பணக்காரராக இருக்கட்டும், பெரிய கோடீஸ்வரரும் நம்மளை தான் நாடுவான். ஒரு சந்தோஷ வீட்டிலே நம்ம தான் நாடுவோம், ஒரு துக்கத்துக்கு நம்ம தான் நாடுவோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் சொல்லப்போனால் ஒழுக்கம் இருக்கும் நம்மகிட்ட. மல்ல அதபலகும் ஒரு அயில்மலகும். ஒழுக்கம் இல்லைன்னா இல்மும் இல்லை. ஷைத்தானுக்கு எவ்வளோ கல்வியெல்லாம் கொடுத்துருந்தான். தானத்துல்லாஹி வன்னாசி அஜ்மயின். தானத்துல்லா, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லாமல் வன்னாசி அஜ்மயின், உலக மக்களால் கியாமத் நாள் வரை சபிச்சே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒழுக்கம் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு ஓதுன காலத்தில் நம்ம பாவா இங்கே உள்ள சனதில் எழுதுனது, இந்த பாவாட்ட கேட்டாங்க, அது சனது எழுதுகிறோமே, திறமையாக இருப்பாங்க, திறமையற்றவர் இருப்பாங்க, அவங்களுக்கு மாற்றி எழுதுறமான இல்லை. எல்லாருக்கும் யார் திறமை வர்றானோ அவங்களுக்கு எழுதுனது தான் லாஸ்ட்டில் வரக்கூடியவங்க எழுதணும். ஏன்? நம்ம அல்லா இல்லை, பிறகு திருந்தலாம். ஃபஸ்ட்டு வர்றது கூட பெருசாகலாம் அவன். எல்லாத்துக்கும் அதே மாதிரி எப்படியும் உங்களுக்கு சனது கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறோம். தரஸ் கொடுக்கணும், அந்த எண்ணத்தோடு ஓதணும், பாடம் நடத்தணும், இமாம செய்யணும், பயான் செய்யணும், ஃபத்வா, எல்லாத்துக்கும் திறமையாகணும். அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. அது உலமாக்களுக்கு சொல்கிறது நான் என்னுடைய அறிவுரை, அவ்வளோதான். ரெண்டாவது, குர்ஆன் மனப்பாடம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஹாஃபிஸ்களுக்கு நீங்கள் ஓதக்கூடிய எவ்வளோ மாணவர் ரெண்டு ஓதிருக்கிறாங்கப்பா. ஞாபக சக்தி இல்லாமல் வருவாங்க, அவங்கள ஞாபக சக்தி உற்பத்தி யோசனை சொல்லி நல்ல பாடம் ஆக்குவாங்க. ஒரு அளவுக்கு தெரியாதவங்கெல்லாம் எப்படிலாம் ஓதுறது, அங்கே ஓதி முடிச்சுட்டா முடியல, இங்கே வருவாங்க, இவங்களெலாம் எப்படி மனப்பாடம் செய்யக்கூடிய முறைகள்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அது என்னுடைய பாடமே ஒழுக்கம் தான். பாடம் கொஞ்சம் நடந்தாலும் ஒழுக்கம் தான் அதிகமாக சொல்லுவேன். ஷேக்குல் அதை சொல்லி ஒரு ஆலிமனுக்கு பட்டம் கொடுத்து அதை எழுதியிருக்கிறேன், ஒழுக்கத்தின் தந்தைன்னு சொல்லி. இந்த மாதிரி அறிவுரைகள் எனக்கு அதுதான். பாடம் வந்து ரொம்ப தகப்பனாருடைய அமைப்பில் நடந்துட்டு இருக்க தமாஷா இருக்கும். பாவம் என்ன செய்வாங்க, பெரிய சிக்கலான பாடம் இருந்தாலும் நடத்துக்கு முன்னாலே ஒரு கதை மாதிரி அந்த பாடத்தை சொல்லுவாங்க. கிதாபு தொடுக்க மாட்டாங்க, கேளுங்கப்பா. அதில் விளங்குற பிள்ளை இருப்பாங்க இல்லையா, கதை மாதிரி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து பாடம் திறந்தால் இவங்க சொல்லக்கூடிய செய்தி இருக்கும். உடனே பிள்ளைகள் வருவாங்க,
எவ்வளோ சிக்கலான பேஷண்ட் இருந்தாலும் ரொம்ப லேசம் விலைக்கு கொடுப்பாங்க. அது பாவட்ட ஒரு நுட்பம் பெரிய உலமாக்கள் தெரியும். பெரிய சிக்கலான இப்போ நான் சொன்னல ஒரு சம்பவத்தை, அந்த திருட்டு பற்றி சொன்னல, இந்த மாதிரி எவ்வளோ கேள்விகள், பயங்கரமான கேள்வி. இந்த மாதிரி லேசம் மூட்டை மாதிரி தூக்கிட்டு வருவாங்க, கொஞ்சம் நேரத்தில் ஈஸாக போயிடுவாங்க சந்தோஷமாக. ஒருத்தர் வந்தார், இது சாதாரண விஷயம் இது. அதுக்கு நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனேன். அதுக்கு போன வருஷம் எங்கள் ஊர் பக்கத்து வீட்டுக்கு ஹஜ்ஜுக்கு போனார். ஒரே நானும் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறேன். அவருக்கு அல் ஹாஜ் போட்டிருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஹாஜின்னு போட்டிருக்கிறாங்க. இது முறையா மக்களுக்கு இப்படி சொல்லணும், இதெல்லாம் பதிவு செய்துக்கல அப்படி பாவம் அவர் சமாளிக்கணும். நாங்கள்லாம் பாடத்தில் இருக்கோம், கலீல் அஹமது பெரிய பெரிய அழகாக அவர் சந்தோஷமாக அனுப்பணுமே. சரிங்க, ரொம்ப நாள் கப்பலில் போயிட்டுறாங்க. ஹஜ்ஜுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு, இப்போ தான் ஃப்ளைட் போகிறாங்க. கப்பல் இப்போ அறவே இல்லை, சில இடங்களில் கப்பலில் போகிறாங்க. சரி, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீங்க, எதில் போயிட்டு வந்தீங்க? போன வருஷம் போனீங்கல்ல, நான் கப்பலில் போனேன். இப்போது உங்கள் பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க, இப்போ போய் எதில் போனார்? ஃப்ளைட்டில் போனார். அதுதான் அவருக்கு அல் ஹாஜ். சரியா, நான் எங்கேயும் கேட்டு பார்த்தேன், சரியான பதில் கிடைக்கல. அவர் திருப்தி செஞ்சு அனுப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன சுத்து அப்படி தான் சொல்ல, பொதுமக்களுக்கு ஒரு ஆறுதலுக்கான சொல்லி நான் அனுப்புகிறோம் சொல்லி நாங்கள் கேட்டோம், என்ன சுத்து எல்லாம் ஒன்று தானே, கப்பலில் போன நடத்து போனா என்ன இல்லை, அவனுக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். அவன் திருப்தி அடைஞ்சிருப்பான். அந்த மாதிரி நிறைய பதில்கள், ஆயிரக்கணக்கான பதில்கள் இந்த இது கொண்டு தான் மனசா மஷூர் ஆனது. வேறொரு ஃபத்வா எடுப்படாது, இங்கே இந்த ஃபத்வா எடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நேரம் ஹஸரத் கிட்ட பேசியிருக்கோம். ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, ஹஸரத் மாஸ்தால ஓதுன காலத்துல இருந்த உஸ்தாதுமார்கள் அவங்கள்ட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயம், அதே மாதிரி ஹஸரத் அவங்களுடைய வாப்பா பற்றி நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், ரொம்ப குறிப்பாக இந்த ஊர் மக்களை பற்றி ஹஸரத் பேசின அந்த நிகழ்ச்சியான விஷயங்கள்லாம் மாஷா அல்லாஹ் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இதில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஹஸரத்தோட கிராத்து பெருசாக இந்த ஊரில் இருக்கிறவங்க முன்னாடி கேட்டிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஹஸரத்துடைய கிராத்து அப்படின்றது தான் காலத்தின் பதிவு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹஸரத், எங்களுக்காக இந்த இளம் உலமாக்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி தொடர்ந்து ஹஸரத்துக்கிட்டையும் மூத்த ஆலிம்கள் நம்ம பேசுவோம். அதோடு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முஹம்மது மன்சூர் ஹைரி ஃபாசில் இஸ்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.